உங்க குழந்தைங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா அது அவங்க 2 பேரும் ஹேட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்க 2 பேருக்குமே ஒரு கனெக்ஷன், ஒரு லவ், ஒரு சப்போர்ட்டுக்காக ஏங்குறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா அவங்க நம்ம சப்போர்ட் வேணும், நம்ம ஹெல்ப் வேணும்னு சொல்ல தான் ட்ரை பண்றாங்க. ஹாய், நான் நிவேதா கண்ணன், a mom and a person who's trying to learn new thing. இந்த ஜர்னியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஜர்னில ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்க சண்டை போடுறாங்கன்னா நம்மள ட்ரபிள் பண்ணணுங்கிறது அர்த்தமே கிடையாது. நம்ம அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக தான் அவங்க சண்டை போடுறாங்க. ஸோ இது ஏன் நடக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கனெக்ஷன் மூலமா இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். முதல்ல சிப்ளிங்ஸ்குள்ள ஏன் சண்டை வருதுன்னு நம்ம பார்ப்போமா. நம்பர் 1, லாஸ் ஆஃப் கனெக்ஷன். ஃபேமிலிக்குள்ள நியூவா ஒரு பேபி வரப்போ ஆல்ரெடி இருக்கிற எல்டர் பேபிக்கு நம்ம பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணதான் அவங்க வந்துட்டாங்களோன்ற ஃபீலிங் கூட வரலாம். இந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு ஒரு பொறாமையாவோ இல்ல கோவமா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த குழந்தை மேல எல்லாம் கோவமா இல்ல, ஆனா உங்களோட லவ்வையும் அவங்களோட ஸ்பேஸையும் இழந்துருவாங்களோன்னு தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க. நம்பர் 2, கம்பேரிசன் அண்ட் லேபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்றாங்க, இன்னொரு குழந்தை சாப்பிடலன்னா உன் தம்பி தானே, அவன் எவ்வளவு நல்லா சாப்பிட்றான், நீ ஏன் அவனை மாதிரி சாப்பிட மாட்டேங்கிற, இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல யூஸ் பண்றப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லேபிளிங்கே அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு நாளடைவில் இதுவே கோவமாவோ சண்டையாவோ மாறிடுது. நம்பர் 3, லிமிட்டட் எமோஷனல் வெக்காபுலரி. குழந்தைங்க அவங்க தனியா இருக்காங்க, அவங்க நம்மள மிஸ் பண்றாங்கன்றத வேர்ட்ஸால சொல்ல முடியாது. ஏன்னா இனஃபான வெக்காபுலரி அவங்க கிட்ட இல்ல. அதை கத்துக்கிட்டா அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸாலையோ பிஹேவியர்ஸாலையோ தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எல்லா சண்டையிலுமே ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்கன்னு அர்த்தம். இன்னும் டெப்தா போய் அது எதனாலன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே எல்லா பிரச்சனையும் அங்கேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி சண்டைகள்ல பேரண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணா இந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்றத பத்தி நான் சொல்றேன். இதுல முக்கியமா பேரண்ட்ஸ் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்கறத நான் சொல்றேன். நம்பர் 1, டேக்கிங் சைட்ஸ். ஒரு பிரச்சனை நடந்தா உடனே போய் யார் இந்த தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி குவெஸ்டின் பண்ணாம உட்கார்ந்து 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை ஆயிடுச்சு, லெட்ஸ் see எதனால இந்த பிரச்சனை நடந்தது, 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசுங்க. ஆனா முக்காவாசி பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு சைடு எடுத்துருவாங்க. இதனால என்ன தோணுதுன்னா எப்பயுமே அம்மா அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்பயுமே அம்மா அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணும். இதுலயே ஒரு ஜெலசி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. செகண்ட், சண்டைன்னு வந்தா எப்பயுமே பெரிய குழந்தைய தான் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சா அந்த குழந்தை இன்னொரு சின்ன குழந்தை தான். என்ன, பிறந்த குழந்தையை விட அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லா வகையிலும் மெச்சூர்டா இருப்பாங்க, எல்லா சிச்சுவேஷனையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 2 சைடும் யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தப்பு இருக்குன்னு கரெக்டா யோசிச்சு முடிவெடுங்க. நம்பர் 3, ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே அவங்களுக்கு மேல நம்ம கத்திட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்காதீங்க. நம்ம கத்துனா ஐயோ சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையேன்னு 2 பேருமே லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 4, ஃபால்ஸ் அசம்ஷன்ஸ். ஒரு பிரச்சனை நடந்தா கண்டிப்பா இதை இவன் தான் பண்ணிருப்பான், இல்ல என்னவா இருந்தாலும் கண்டிப்பா நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு எடுத்தோடனே அசம்ஷனுக்குள்ள போகாதீங்க. அவங்க கிட்டயே கேளுங்க எதனால இந்த பிரச்சனை நடந்ததுன்னு. 2 பேருமே உங்க குழந்தை தான், யாரும் ஒரு பக்கம் மட்டும் ஸ்டாண்ட் எடுக்காதீங்க. எல்லாரும் உட்கார்ந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க. இப்போ சிப்ளிங்ஸோட சண்டையை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்பெஷல் டைம். ஒவ்வொரு குழந்தையோடையும் ஒரு 10 மினிட்ஸ் எந்தவித இன்டரப்ஷன்ஸும் இல்லாம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபோன் இல்லாம, சிப்ளிங்ஸ் இல்லாம, நீங்களும் அந்த குழந்தை மட்டும்தான். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ குழந்தைங்களுக்கு ஓகே நம்மளுக்கான டைமும் அம்மா கிட்ட இருக்குன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வரும். நம்பர் 2, ப்ரிப்பேர் த ஓல்டர் சைல்டு. அந்த ஓல்டர் சைல்டுக்கான ரொட்டீன்ஸ், அவங்க ஒரு டேல என்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த குழந்தையோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் அவங்களுக்கு காமிங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியும் நாமளும் குழந்தையா இருந்தப்போ தம்பி மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ தான் நம்மளும் இருந்திருக்காங்க, இப்படிதான் அப்பா அம்மா நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியும். உங்க ஓல்டர் சைல்ட உங்க யங்கர் சைல்டோட எல்லா டாஸ்க்லயும் இன்வால்வ் பண்ணுங்க. உங்க சின்ன குழந்தைக்கு உங்க பெரிய குழந்தைய சாப்பாடு ஊட்ட கூட சொல்லலாம். இப்படி பண்றப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். இது அவங்களுக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸை கம்மி பண்ணும். நம்பர் 3, என்கரேஜ் டீம் ஒர்க். எல்லா விஷயத்திலுமே ஒரு டீம் ஒர்க்கா 2 பேருமே இன்வால்வ் பண்ணி வேலை செய்வீங்க. ஒரு சொல்யூஷனை அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி சேர்ந்து எடுக்குவீங்க. இது அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷனை ரொம்ப கோஆபரேட்டிவா மாத்த ஆரம்பிக்கும். இதனாலேயே அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பாண்ட் அண்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்போட வளருவாங்க. நெக்ஸ்ட், சப்போஸ் ஒரு ஃபைட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத கிளியரா பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்டே நியூட்ரல். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கேளுங்க. ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. இப்போ உங்க 2 குழந்தைங்களுக்கும் ஒரே டாய் வேணும்னு சண்டை போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனை நேம் பண்ணுங்க. உங்க 2 பேருக்குமே இந்த டாய் வேணும் போல இருக்கே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களோடய சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. அவங்களால ஒரு ஆன்சர் வர முடியலன்னா நீங்க சொல்லுங்க. டேக்கிங் டர்ன்ஸ், 2 மினிட்ஸ் நீங்க வச்சுக்கோங்க, 2 மினிட்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறீங்க, இந்த மாதிரி
டெசிஷன்ல அவங்க கிட்டே கொடுத்தா 2 minutes டைமர் முடிஞ்சோடனே டாய்ஸை மாத்தி ஷேர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் சால்விங்கும் பண்ணிக்குவாங்க. நம்பர் 3, ஆஃபர் சிம்பிள் சொல்யூஷன்ஸ். ஒரு பிரச்சனை வரப்போ அவங்களுக்குள்ள டர்ன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்களே கேளுங்க டைமர் செட் பண்ணட்டுமான்னு. ஸோ நான் 2 minutes டைமர் செட் பண்ணட்டுமா அப்படின்னு கேளுங்க. இல்ல அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பா அந்த டாய் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்னொரு டாய் நம்ம போய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோடய போய் இன்னொரு டாயை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. காமான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க சொல்லி தரும். நீங்க சண்டையே போடாத குழந்தைங்களெல்லாம் வளர்த்துல ஒரு அடல்ட்டா மாதிரி ஒரு கான்ஃபிளிக்டே வந்தாலும் எப்படி பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுன்னு தான் சொல்லி தர போறீங்க. சிப்ளிங் சண்டை ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா ப்ராப்பரான கனெக்ஷன், ஃபேர்னஸ் அண்ட் பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணா எந்த ரைவல்ரியும் ஒரு டீம் ஒர்க்கா மாறிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ எந்த பேரண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். Until then, it's bye-bye from Nivetha Kannan.